ரொம்ப முக்கியமான ராசி சார். சிம்மம் அப்படின்னு சொன்னாலே பயப்படுவாங்க. ஐயோ! சிம்ம ராசிக்காரரா? இவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். எல்லாத்தையும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க. ஒரு பொசிஷன்ல அவங்க தான் இருப்பாங்க. ஒரு ஒரு தலைமை பொறுப்புல அவங்க தான் இருப்பாங்க. இவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து மிரளக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசின்னு சொல்லலாம். இந்த 2026 சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுக்கு வரும் சார்? 2026 பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரர்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ரொம்ப நிதானமா. ஏன்னா அஷ்டமத்து சனி ஆனப்பட்டவர் தொடங்க போறார். திருநள்ளாறு சனி பெயர்ச்சியில வரக்கூடிய மார்ச் மாசம் 6ஆம் தேதி அவங்களுக்கு அஷ்டமத்து சனியானது தொடங்குது. 7.5 சனியை விட ஆபத்தானவர் அஷ்டமத்து சனி. என்ன சார் பண்ணும்? 7.5 சனி வந்து 7.5 வருஷம் கஷ்டப்படுத்தும். ஆமா. இது 2.5 வருஷத்திலே முடிச்சு விட்டு போயிடும். ஐயய்யோ! அந்த அதுதான். 7½ வருஷ கஷ்டத்த 2½ வருஷத்துல 2.5 வருஷத்திலே முடிச்சிருக்கும். முடிச்சிருவார். ஆ, ஆ. அஷ்டமத்து சனி வரும்போது ஒரு மனுஷன் ரொம்ப நிதானமா இருக்கணும். ஆ. அதுல சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஏற்கனவே ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார். இப்ப அதே மாதிரி ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துலயும் 12ஆம் இடத்துல அடுத்த ராகு கேது பயிற்சி இவங்களுக்கு லாபம். நவம்பர் மாசம் 2026 நவம்பர் மாசம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி லாபம். நிழல் கிரகம் மறைவு ஸ்தானத்தில் போவது லாபம். புரியுதுங்களா? ஆனா இப்ப கஷ்டம்தான். 1. 2வது இந்த ராகு கேது பயிற்சி நடந்த பிறகு ராகு என்பது கால், கேது என்பது தலை. ராகு கேது பயிற்சி நடந்துச்சு இல்லையா? போன ராகு கேது பயிற்சி நடக்கும் போதே பல பேருக்கு காலை ஒடிச்சு விட்டுருச்சு. புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து தலை அடிபட்டு போச்சு. சிலருக்கு தொழில் ரீதியா இடைஞ்சல கொடுத்துருச்சு. சிலருக்கு இப்பயும் நிதானமா தான் போக வேண்டிய சூழல் இருக்கு. இது தொடரும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எப்ப 2026 முழுமையா 2027 பாதி வரைக்கும் இது இருக்கும். அது முக்கியமா 2026 நவம்பர் வரைக்கும் இது இருக்கும். அதே மாதிரி குரு பகவான் என்ன பண்ணா 12ஆம் இடத்துல வராரு. இது வரைக்கும் குரு பகவான் 11ல இருந்தார். வரக்கூடிய மே மாசம் வந்து குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வராரு. 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம். அப்ப விரய செலவு அலுவலகத்துல வந்து பாத்தீங்கன்னா உன் வேலை சரியில்லை அப்படின்னு சொல்லி வீண் பழி இல்ல கொடுப்பாங்க. தொழிலையும் கொடுப்பாரு. வீண் பழி வீணா வந்து பாத்தீங்கன்னா உன் மேல ஒரு தவறான கண்ணோட்டம் வதந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரூமர்ஸ்லாம் வரும். அதெல்லாம் நீங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். சிம்மராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு வந்து ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ஆனா நிதானத்தை கடைபிடித்தால் ஜொலிச்சிடலாம். காரணம் என்னன்னா சனி பகவான் என்ன பண்றாருன்னா அஷ்டமத்து சனியாகவே இருந்தாலும் குருமனையில இருக்கார். அந்த குருமனையில இருக்கும்போது குரு விரயஸ்தானம், விரய செலவு பண்ணியாவது ஜெயிச்சிடலாம். அதுக்கு என்னன்னா மகான்கள் வழிபாடு, இறை வழிபாடு இதெல்லாம் செய்யணும்.